வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் சென்னை ராமாபுரம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? ராஜகோபுரம் அல்லது நுழைவு வாயில் இல்லாமல் இக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலின் வலது பக்கத்தில் பெருமாள் கோவில் தெருவில் ஆஞ்சநேயர் உருவத்துடன் கூடிய கல் தீப ஸ்தம்பம் உள்ளது. முக மண்டபத்தில் மேல் லக்ஷ்மி நரசிம்மர், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, ராமானுஜர் மற்றும் சரஸ்வதி ஆகியோரின் படங்கள் உள்ளன. முகமண்டபத்தின் மேல் ஒரு சிறிய ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முகமண்டப சுவர்களிலும் அர்த்த மண்டபத்தின் வெளிப்புற சுவர்களிலும் மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்கள் மற்றும் லீலைகளின் படங்கள் உள்ளன. பலிபீடம், துவஜஸ்தம்பம் மற்றும் கருடன் ஆகியவை மகா மண்டபத்தில் உள்ளன. மகா மண்டப தூண்களில் அஷ்டலட்சுமிகள் மற்றும் ஆனந்த சயன பெருமாள் ஆகியோரின் படங்கள் நுழைவாயிலின் உச்சியில் ஸ்ரீதேவி மற்றும் பிரம்மாவுடன் உள்ளன. மகா மண்டப நுழைவாயிலில் நாகர் மற்றும் தும்பிக்கை ஆழ்வார் அதாவது விநாயகர் உள்ளனர். அர்த்த மண்டபத்தில் அமிர்தவல்லி தாயார் சன்னதி மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. மூலவர் கருவறையின் அளவை ஒப்பிடும்போது மிகவும் சிறியவர். நரசிம்மரின் இடது மடியில் மகாலட்சுமி இருக்கிறார். மூலவரின் மேல் கரங்களில் சங்கு மற்றும் சக்கரம் உள்ளது. அவரது கீழ் இடது கை மகாலட்சுமியையும் வலது கை அபய ஹஸ்தத்திலும் உள்ளது. மூலவர் 38 சாலக்கிராம மாலைகளை அணிந்திருப்பதாகவும் அதில் 25 சாலக்கிராம மாலைகள் சந்தான கோபாலன் என்றும் மீதமுள்ளவை லக்ஷ்மி நாராயணம் என்றும் கூறப்படுகிறது. சந்தான கோபால விக்கிரகம் பாதுகாப்பாக காவலில் உள்ளது. இந்த கோவிலின் கட்டடக்கலை என்னவென்றால் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் முக மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த கோயில் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு 1979 காணப்பட்ட அசல் அமைப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அர்த்த மண்டப தூண்கள் சதுரமாகவும் எண்கோண வடிவத்திலும் வெட்டுப்பொத்தியாலும் உள்ளன. கருவறையில் 3 அடுக்கு செங்கல் நகர விமானம் உள்ளது. விமானம் ஆனந்த விமானம் என்று அழைக்கப்படுகிறது. விமானம் கோஷ்டத்தில் உள்ள முதல் தளத்தின் பின்புறத்தில் ஒரே ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் படம் மட்டும் உள்ளது. மண்டபத்தின் கூரையில் 12 ராசிகளின் அடிப்படை புடைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் வரலாறு மற்றும் கல்வெட்டுக்களின்படி இக்கோவில் 2ஆம் நரசிம்ம பல்லவ காலத்தில் கட்டப்பட்டது என்றும் கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானது என்றும் கூறுகின்றனர். பழைய கோவிலின் புகைப்படம் 1979 எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் மகா மண்டப சுவரில் தொங்கவிடப்பட்டுள்ளது. இக்கோவிலில் வைகாசன ஆகமப்படி ஒரு கால பூஜையும் வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் உற்சவர் நரசிம்ம பெருமாள் சந்நிதி ஊர்வலம் நடைபெறும். சுவாதி நட்சத்திர நாளில் நரசிம்ம பெருமாள், பௌர்ணமி நாட்களில் தாயார், அமாவாசை நாட்களில் ஆஞ்சநேயர் சன்னதி ஊர்வலத்தில் காலை 7 மணிக்கு எடுத்து வரப்படும். ஆண்டுதோறும் ஆனி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறும். பக்தர்கள் தங்கள் விருப்பங்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு பகுதியாக தேங்காய் ஓடுகளையும் நரசிம்மருக்கு வழங்குகிறார்கள். இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை, மாலை 5:30 முதல் இரவு 8:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியை தொடர்ந்து நாயுடு தெருவில் சாலையோரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் உள்ளது. இந்த கோவில் பூந்தமல்லி சாலையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும், வலசரவாக்கத்தில் உள்ள ஆற்காடு சாலையில் உள்ள ஜெய் கார்டன் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து 600 மீட்டர் தொலைவிலும், போரூர் மேம்பாலத்தில் இருந்து 2.8 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து 7.2 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து 16.2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் கிண்டி, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.